ஹாய், இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது எண்ணெய், நெய் போட்டுக்கிறோம். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். கூட நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது வெங்காயம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போது புதினா, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது தக்காளியும் சேர்த்து நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து வதக்கிக்கணும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி இதையும் அதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான காய் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இந்த 3 காயும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயை இதோட சேர்த்துக்கணும். காயெல்லாம் சேர்ந்து பட்டாணி, காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம். அப்புறமா காஞ்ச மிளகாய், தனி மிளகாய் தூள், பிரியாணி மசாலா இது ரெண்டுத்தையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த பட்டாணி காயெல்லாம் வெந்து வந்த அப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். அரிசியை ஊற வச்சு சேர்த்துக்கணும். இப்போ அரிசி சேர்த்தது மேலே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ மூடி வச்சு வேக வச்சாச்சு. இப்போது காய், அரிசி, தண்ணி இதெல்லாம் ஒரே லெவலுக்கு வந்திருக்கணும். அந்த மாதிரி வந்த அப்புறமா மறுபடியும் மூடி போட்டு நம்ம தம் போட்டு வச்சிடணும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணணும். சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். இப்போது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கு. நல்ல டேஸ்டியான பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.